500 கோடி வாங்கிட்டா 300 கோடி வாங்கிட்டா நீ அரசியலுக்கு வந்துட முடியுமா? மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அரசியல் களத்திலே நெருங்க முடியும். எங்கள் உயிர் நடிகத்திலும் சிவாஜி கணேசனுக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே திரைப்படம் வசந்த மாளிகை. எந்த படமும் காலத்தால் அழிக்க முடியாத காதல் கவியம் தான் வசந்த மாளிகை. இன்றும் தமிழை ஏதோ ஒரு அளவுக்கு பேச கற்றுக்கொண்டோம் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திரைப்படங்கள் பார்த்ததின் தாக்கம் மட்டுமே. மணி மாளிகைத்தான் கண்ணே. இந்த பாட்டு வரிகள் கேட்கிற போது காதலிக்காதவனுக்கு கூட காதலிக்கணுங்கிற ஆசை வருது. சில பேர் எத்தனை ட்ரிப்லாம் பார்ப்பேன்னு கேட்பாங்க. எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி மாதிரி, அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அவர் வாழ்க்கையில் நடிக்க தெரியவில்லை, வெறும் நடிப்புக்காகவே வாழ்ந்த மனுஷன். இந்த மாபெரும் காவியத்தை எவன் ஒருத்தன் சிவாஜி படத்தை பார்க்கலையோ அவன் ஒரு மிகப்பெரிய அறிவை மிஸ் பண்றான்னு அர்த்தம். செவாலியர் சிவாஜி புகழ். வாழ்க நடிகர் திலகம், வாழ்க வசந்த மாளிகை. செவாலியே நாயகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வசந்த மாளிகை திரைப்படம் மதுரை கல்பனா, பழைய கல்பனா தியேட்டர், இன்றைக்கு அண்ணாமலை என்று பெயரிட்டிருக்கிறது. இந்த வசந்த மாளிகை திரைப்படம் நாட்டு மக்களால் வரவேற்கப்பட்டது. முதல் திரைப்படம் பராசக்தி. அந்த முதல் திரைப்படத்தில் பராசக்தியை அந்த படத்திலே நடிகர் திலகம் நடித்த பிறகும் ஏபி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் அந்த திரைப்படத்தை இந்த நாயகன் வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்தார்கள். மறுப்பு தெரிவித்த போது உடனடியாக பேரறிஞர் அண்ணாவிடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சென்று நான் நடித்த பராசக்தி திரைப்படம் கேஆர் ராமசாமி தான் நடிக்க வேண்டும் என்று ஏபி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அறிஞர் அண்ணாவிடம் நடிகர் திலகம் சொல்லிய போது உடனடியாக அறிஞர் அண்ணாவும் பெருமாள் அவர்களும் காரிலே வந்து ஏபி மெய்யப்ப செட்டியாரை சந்தித்து இந்த திரைப்படம் பராசக்தி திரைப்படம் வெளியிடுங்கள், அப்படி ஏதாவது நட்டம் ஏற்பட்டால் அண்ணாதுரையாகிய நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு பறைசாற்றினார்கள். உடனடியாக 52ஆம் ஆண்டு பராசக்தி திரைப்படம் தீபாவளி அன்று அந்த திரைப்படம் தோன்றியது. அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருமாள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நடிகர் திலகம் வெளிச்சத்திற்கு வந்திருக்க முடியாது. காலம் கடந்து மரியாதைக்குரிய காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் கூட திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் பராசக்தி படம் வெளியே வந்தது. மதிப்புக்குரிய தோழர்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் ஒரு செய்தி. சிவாஜிங்கிற பட்டம் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? தந்தை பெரியார் தான் கொடுத்தாரு. மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு. அங்கே பிசி கணேசன் சத்ரபதி சிவாஜியாக நடித்தார். அப்போது 44ஆம் ஆண்டு மிகப்பெரிய மக்கள் கடல். அறிஞர் அண்ணா கிட்ட தந்தை பெரியார் கேட்டார், என்ன இது மேடை அப்படின்னு தந்தை பெரியார் கேட்டார். இந்த மாதிரி சத்ரபதி சிவாஜியா ஒரு கலைஞனை நான் தயார் பண்ணியிருக்கிறேன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க. அப்படியா பாப்பா அந்த நாடகம்னு தந்தை பெரியார் சொன்னாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அங்கே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் மேடையினுடைய திரை விலகியது. விலகிய போது ஒரு மாபெரும் நடிகன், ஒரு மகத்தான நடிகன் அண்ணன் நடிகர் திலகம் அவர்கள் அறிஞர் அண்ணாவினுடைய வசனத்தை அந்த மேடையில் பறைசாற்றினார்கள். அது என்ன வசனம் என்று கேட்டால் வீர சிவாஜியினுடைய மாபெரும் காவியம். அந்த காவியத்திலிருந்து என் மதிப்புக்குரிய தோழர்களே, நான் இந்த காவியத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு நடிகர் திலகத்தினுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட காரணத்தினால்தான் உங்களுக்கு இதை நான் பறைசாற்றினேன். மந்திரி மன்னா, ஆமாம், ஒரு அண்ணா கேட்குறாரு, நீங்கள் ஒரு நடிகனை தயார் பண்ணியிருக்கீங்க, இந்த பையன் இதுக்கு முன்னாடி திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரான்னு சொல்லி தந்தை பெரியார் அண்ணாவிடத்தில் கேட்குறாரு. இல்லைங்க, இல்லை, நான் ஒரு நடிகராக ஆகணுன்றதுக்காகவே ஒரு நடிகரை தயார் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தயார் பண்ணது தான்
வீர சிவாஜியினுடைய மாபெரும் காவியம். அந்த பராசக்தி படம் உங்களுக்கு 52 தீபாவளிக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னு கேட்டால் நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுத்தாலும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருமணத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் அது என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருந்த தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு இதோ குற்றவாளி கூண்டில் உங்கள் முன் இருக்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாலி, இவள் வலையிலே விழுந்தவர்களும் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, கைம்பெண்ணாக. தங்கையின் பேரோ கல்யாணி, மங்களமான பெயர். கழுத்திலே மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர், அவர்களிலே காளையர் சிலர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு உங்கள் முன் கைதியாக நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேணு. நான் பகட்டால் இருக்கக்கூடிய பாதகர்களையும் பார்த்திருக்கிறேன். தலைவர் கலைஞருடைய வசனங்களை அன்றைக்கு மதுரை தங்கந்தட்டல பராசக்தி போட்டப்போ இந்த வசனத்தை தமிழ்நாட்டு மக்களை ஒரு புரட்டு போட்டுச்சு பாருங்க. அந்த நடிகர் திலகம் அன்னைக்கு பராசக்தி படம் அண்ணா, பெருமாள், தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் இல்லை என்று சொன்னால், என் பாசத்திற்குரிய தமிழ்நாட்டு மக்களே, நடிகர் திலகம் வெளிச்சத்துக்கு வந்திருக்க முடியாது. தந்தை பெரியார் அவர்கள்தான் சிவாஜி என்கின்ற அந்த பட்டத்தை கொடுத்தார். அந்த பட்டத்தோடு பராசக்தியிலே அவர் நடித்தார். 52 பராசக்தி திரைப்படம் வெளியான போது தமிழகத்தை ஒரு உலுக்கியது. தூங்கிக் கொண்டிருந்த தமிழர்களை தட்டி உசுப்பியது பராசக்தி திரைப்படம். எனவே அவர் நடித்த இந்த வசந்த மாளிகை திரைக்காவியத்தை நான் என் நண்பர் செல்வம் அவர்கள், சிவாஜி சமூக நல பேரவையினுடைய பொறுப்பாளர் நண்பர் செல்வம் அவர்கள், பச்சைமணி அவர்கள், இவர்கள் அழைப்பின் பேரிலே நான் வந்தேன். நான் ஒரு உண்மையான தலைவர் கலைஞருடைய முரட்டு பக்தன், அண்ணாவினுடைய தம்பி, தளபதி அண்ணன் ஸ்டாலினுடைய தம்பி, தந்தை பெரியாருடைய சீடன், நடிகர் திலகத்தினுடைய உண்மையான ரசிகன். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு ஒரு நடிகன் 300 கோடி வாங்குறான், 200 கோடி வாங்குறான், உடனே மாநாடு போடுறான், உடனே கொடி அமைக்கிறான், நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி சொல்றான். அதை பார்க்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். 500 கோடி வாங்கிட்டா, 300 கோடி வாங்கிட்டா நீ அரசியலுக்கு வந்துட முடியுமா? மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அரசியல் களத்திலே நெருங்க முடியும், வர முடியும். எனவே தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் சிவாஜி, சூரியன் உள்ளவரை, சந்திரன் உள்ளவரை சிவாஜியினுடைய புகழ் இருக்கும். அவருடைய புகழ் வாழ்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் பார்த்தேன், வசந்த மாளிகை செல்வத்தோடு பார்த்தேன், பச்சைமணியோடு பார்த்தேன், சிவாஜி பக்தர்களோடு உட்கார்ந்து பார்த்தேன். அதில் சிவாஜின்னு எடுத்துக்கிட்டால் டிஎம்எஸ் மறக்க முடியாது. டிஎம்எஸ் சிவாஜிக்காகவே பிறந்தவர். டிஎம்எஸ்ன்ற ஒரு மாபெரும் பாட்டு வசந்த மாளிகையில் பார்த்தேன். 2 மனம் வேண்டும்
இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். இந்த பாட்டு வரிகள் கேட்குற போது காதலிக்காதவனுக்கு கூட காதலிக்கணுங்கிற ஆசை வருது. ஒருவேளை காதலில் தோல்வி அடைஞ்சான்னு வச்சுக்கோங்க. வசந்த மாளிகை படம் பார்த்தவனுக்கு காதலில் தோல்வி அடைஞ்சவனுக்கும் மாமருந்தா அமைஞ்சிருக்குது, காதலில் வெற்றி அடைவனுக்கும் ஒரு மாமருந்தா அமைஞ்சிருக்குங்கிறது இந்த மாபெரும் காவியத்தை எவன் ஒருத்தன் சிவாஜி படத்தை பார்க்கலையோ அவன் ஒரு மிகப்பெரிய அறிவை மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம். செவாலியே அப்படிங்கிற ஒரு பட்டம் யாரு கொடுத்தானா, மாவீரன் நெப்போலியன் ஒரு முறை சத்யராஜ் வீட்டுக்கு போனார். செவாலியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சத்யராஜ் நடிகர் திலகம் கிட்ட கேட்டார். அப்போ தான் சொன்னார், மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய படைபலத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அந்த போரில் வெற்றி அடைஞ்ச உடனே படை சேதாரம் இல்லாமல் கூட்டிட்டு வர்றவங்களுக்கு செவாலியே விருது கொடுப்பாங்களாம். செவாலியர் அப்படின்னு இரு போடுவாங்க, அது மிஸ்டேக். செவாலியே அப்படிங்கிறது ஒரு இனத்தவர்கள். எனவே செவாலியே அப்படிங்கிற பட்டத்தை மரியாதைக்குரிய நெப்போலியன் தன்னுடைய புஜபல பராக்கிரம வீரர்களுக்கு கொடுத்த விருது. அந்த செவாலியே நடிகர் திலகத்தினுடைய படத்தை வசந்த மாளிகை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஊடகத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் பாசம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, சிவாஜியினுடைய புகழ் வாழ்க, என்றென்றைக்கும் அவர் வாழுவார் என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்தால் அழிக்க முடியாத காதல் காவியம் தான் வசந்த மாளிகை. எத்தனை படம் வந்தாலும் இந்த படை தோற்காத என்கிறவாறு இது படம் வசந்த மாளிகை வெற்றிகரமான படம். உலகம் முழுக்க இது வீரநடை போட்டுக்கொண்டு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே திரைப்படம் வசந்த மாளிகை. எந்த படமும் காலத்தால் அழிக்க முடியாத காதல் கவியம் தான் வசந்த மாளிகை. நடிகர் திலகம் வாழ்க. என் காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆதயத்தைப்பா, என் உள்ளத்திலேயே அமைந்து கொண்டிருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தனைப்பா. வானத்தினிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தார், என் வாழ்விலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சன்னதி. ஆண்டவன் மட்டும் எனக்கும் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலேயே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்தின் நிலவை பறிக்க வந்த இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்கால் அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. என்ன பார்க்கிறாய்? இந்த அளவுக்கு உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவதி எங்கே என்று பார்க்கிறேன். அவளை பார்க்க வேண்டுமா? வா என்னோடு உள்ளே சென்று பார். அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள். நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவம் தான் காட்சியளிக்கும். மயக்கமென்னே வாழ்க நடிகர் திலகம், வாழ்க வசந்த மாளிகை. 1928ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முதல் நாள் வானிலே தோன்றியது ஒரு துருவ நட்சத்திரம். கலைத்தாய் ஈன்றெடுத்த ஒரே தவ புதல்வன் கலைக்கடவுள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். உலகிற்கே நடிப்பு கலையை கற்றுக் கொடுத்த ஒரே தவ புதல்வன் தங்கச் சுரங்கம் எங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எங்களை போன்ற பக்தர்கள் இன்றும் தமிழை ஏதோ ஒரு அளவுக்கு பேச கற்றுக்கொண்டோம் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திரைப்படங்கள் பார்த்ததின் தாக்கம் மட்டுமே. காலந்த வராமையை தன் இறப்புக்கு கூட கொடுத்தவர் கலைச்செல்வம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே. அது எப்படி? நாளை டயாலிசிஸ் பண்ண வேண்டும். சக நடிகரான சக தோழர் 17 படங்கள் அவரை வைத்து தயாரித்த தயாரிப்பாளர் கே பாலாஜி அவரை சந்திக்க செல்கிறார். இருவரும் உரையாடுகிறார்கள். நாளைக்கு டயாலிசிஸ் நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. அவர் கேட்கிறார், ஐயனும் பதில் சொல்கிறார். எத்தனை வருஷம் இருந்துருவேன்? சாதாரண ஒரு சிலங்கள் லோக்கல் சிலங்கில் வரும்போது இன்னொரு 10 வருஷம் போட, நாளைக்கு இருந்தால் பார்த்துக்கலாம். 18 சித்தர்கள் என்பது இந்து மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள், 64 காலபைரவர்கள், 48,000 ரிஷிகள், 30 முக்கோடி தேவர்கள். 18 சித்தர்கள் அல்ல, 19 சித்தர்கள்.
19வது சித்தர் யார் என்று கேட்டால் கலியுகத்தின் கர்ணன், உண்மையான கொடைவள்ளல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே. பொய் உரைக்க தெரியாது. தன் படம் 100 நாள் ஓடினாலும் அவர் ஆர்ப்பாட்டம் செய்ததும் இல்லை. 50 நாட்கள் ஓடி தோல்வியை கண்டாலும் தோல்வியை கண்டு துவண்டு போனதும் இல்லை. அவரே 175வது படத்திலே கவியரசு கண்ணதாசன் மிக அழகாக வரிகள் எழுதியிருப்பார். கடல் போல ஆனாலும் சரி, அதை பற்றி அவர் மயங்கவும் இல்லை, கையளவு ஆனாலும் அவர் கலங்கவும் இல்லை. இந்த மண்ணின் மைந்தன் TM சவுந்தரராஜன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பல நடிகர்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் குரலுக்கு உயிர் கொடுத்தவர் என் கலை தெய்வம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே. வேறு எவராலும் முடியாது. ஏன் முடியாது என்றால் அவர் வாழ்க்கையில் நடிக்க தெரியவில்லை, வெறும் நடிப்புக்காகவே வாழ்ந்த மனுஷன். இத்திரைப்படத்தை எத்தனை முறை நவீன தொழில்நுட்பத்தில் எத்தனை திரையரங்குகளில் வெளியிட்டாலும் அத்தனை முறையும் காட்சிகள் அரங்கு நிறைந்த காட்சிகளாகவே ஓடும். இரண்டாவது, எந்த ஒரு மனிதனும் உச்சத்தில் இருக்கும் பொழுது எதிர்மறையான கதாபாத்திரங்களை நடிப்பதில்லை, நடிக்க முயற்சித்ததும் இல்லை. ஆனால் அதையும் செய்து மாபெரும் வெற்றியை எட்டியவர். அந்த நாள் போன்ற திரைப்படங்கள். சம்பூர்ண ராமாயணத்தில் பரதன் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் தாயை கோபமாக பேசக்கூடிய காட்சிகள். ஏன், வசந்த மாளிகையே தன் தாயை கோபமாக பேசக்கூடிய சில காட்சிகள் உண்டு. வேறு நடிகராக இருந்தால் தாயை கூட கட்டி அணைத்து அங்கேயும் சரசம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இருந்தார்கள். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, காலகட்டங்கள் அதுக்கு பதில் சொல்லட்டும். சின்ன ஜாக்கெட் போடுவார்கள், விரசமாக அசிங்கமாக காட்டி 4 கதாநாயகிகள் வேண்டும், 4 வில்லன்கள் வேண்டும், ஒரே தயாரிப்பாளர், ஒரே இயக்குனர், இப்படி தான் சில காலகட்டங்கள்லாம் ஓடியது. ஆனால் இவரை வைத்து படம் எடுத்தவர்கள் பணமும் செய்தார்கள், துரோகமும் செய்தார்கள். தனக்கு துரோகம் செய்தவர்களை கூட பாவ மன்னிப்பு வழங்கியவர் எங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். உதாரணம், காவல் தெய்வம் என்ற படத்தை SV சுப்பையா அவர்களுக்கு நடித்து கொடுத்தார். புன்னகை அரசி KR விஜயா அவர்களுடைய கணவர் வேலாயுதம் நாயர் அவர்கள் அந்த காலத்திலே திரையுலக நடிகையின் கணவராக இருந்து கப்பலும் விமானமும் வைத்திருந்தவர். தொழிலில் மாபெரும் நட்டம் ஏற்பட்ட போது எங்கள் நடிகர் திலகம் 1979ஆம் ஆண்டு நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்தார். இதையும் தாண்டி ஒரு நடிகருக்கு ஒரு கட்சியின் சார்பாக பல சிக்கல்கள் ஏற்பட்ட போது 2 படங்கள் திரையிட முடியாத நிலை ஏற்பட்ட போது திரையரங்குகளை பூரா மூடி தன்னுடைய திரையரங்கில் முதல் காட்சியாக போடுவேன் என்று சவால் விட்ட ஒரே நடிகர் அவர். யாருக்கும் துரோகம் என்பது அவருக்கு தெரியாது. வெள்ளை மனம் கொண்ட வெள்ளை ரோஜா, உண்மையான கொடைவள்ளல் கர்ணன். நாங்கள் எல்லாம் அவருக்கு ரசிகர்கள் அல்ல, பக்தர்கள். அவர் எங்களுக்கு என்றுமே கலைக்கடவுள் தான். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். வாழ்க நடிகர் திலகம், வாழ்க சிங்க தமிழன், ஓங்குக அவர் புகழ். வாழ்ந்ததா உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு முக்கியமான வேலை தான் வந்திருக்கேன். அம்மா உன்னை அனுப்பிச்சி வச்சாங்களா? எனக்கு தெரியலதா. அவங்களால முடியாத ஒரு காரியத்தை உன் தலைமையில் சுமத்து அமைச்சு வச்சுருக்காங்க. அதை நிறைவேற்ற வைக்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்திருக்க, அப்படி தானே? ஆமாம் தாதா, இந்த ஒரு விஷயத்தில் எப்படி என்னை ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த இதயம் இருக்கே, அது ஒருத்தர் கொடுக்காதவருக்கு விசாரமாக இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடறேன். அப்படின்னா உங்கள் இதயம் அதை ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சிட்டேன். அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோயிலை நீ பார்க்க வரியா? வர்றேன், பா. டன் டன் பாலதா பா பாட்டு. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைத்தான் கண்ணே, தயக்கம் என்ன, இந்த தருணம் என்ன, ஒன்று தானிக்கை தான் கண்ணே. 2 லட்சம் கோடி ட்ரிப் பார்த்துருப்பேன். ஒவ்வொரு ஷோன்றாங்களா 2 லட்சம் கோடி. இந்த கணக்கு எடுக்க முடியாது. இந்த படத்தை 2 லட்சம் கோடி. இந்த படம் பிறந்ததுலேருந்து இந்த படம் எங்கே போட்டாலும் 1 வாரம் போனாலும் 10 நாள், 1 வாரம் ஓடும் படம். கரெக்டாக 10 நாள் நைட் ஷோ, எந்த ஷோ வேலைன்னா லீவை போட்டு வந்து படத்தை பார்த்துருவேன். எப்படின்னா நைட்டு வேலையை முடிச்சு நைட்டு வந்து பார்ப்பேன். நட்சாமத்தில் சைக்கிள். இது மதுரையில் இருக்க எல்லா தேட்டர்லையும் போட்டாங்க. ஒரு கூரை தேட்டர் கூட இல்லாமல் எல்லாத்துலையும் போட்டு எல்லா தேட்டர்லையும் பார்த்துட்டேன். சில பேர் எத்தனை ட்ரிப்லாம் பார்ப்பேன்னு கேட்பாங்க. எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி மாதிரி, அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அது இந்த ஒரு படம் மட்டும் தான். இது எங்களுக்காக எடுக்கவில்லை, ரசிகர்களுக்காக இந்த படம் எடுத்தது.
அவங்களுக்காக எடுக்கல. அவங்க அந்த பிலிம்ஸ் அவங்க இந்த விஜயா பிக்கர்ஸ் அவங்களுக்காக எடுக்கல, எங்களுக்காக எங்கள் குளிச்சுக்காக எங்கள் சந்தோஷத்துக்காக இந்த படம் எடுத்தது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதய தெய்வம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த 159வது படமான வசந்த மாளிகை படம் இன்றுடன் 52 ஆண்டுகள் நிறைவு பெற்று மீண்டு 53ஆம் ஆண்டு தொடங்கி 53ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த படம் மகாதான வெற்றி பெற்றது. 72இல் அன்றைய ஆண்டு மட்டும் 6 படங்கள் நடிகர் திலகத்தின் படம் வெளிவந்து அதில் வெள்ளி விழா கண்ட படங்கள் 2. ஒன்று வசந்த மாளிகை, மற்றொன்று பட்டிக்காடா பட்டணமா, மற்றொன்று 4 படங்கள் இருக்கிறது. அது 100 நாட்கள் ஓடிய படம். அதில் ஒரு படம் தான் தர்மம் எங்கே படம் தான் 50 நாள் ஓடியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் இன்று 100 ஆண்டு காலம் ஆனாலும் சரி, இந்த காலத்தால் அழிய முடியாத இந்த காவியம் நமது நடிகர் திலகம் படம் தான். இது வேறு எந்த படம் டிஜிட்டல் எடுத்தாலும் சரி, இதுக்கு ஈடு எந்த படம் முடியாது. நாங்கள் இருக்கும் வரை எங்கள் இதய தெய்வத்தை நாங்கள் தரிசிப்போம், நடிகர் திலகத்தின் புகழை என்றும் காப்போம் என்று கூறி இந்த நேரத்தில் எங்கள் இதய தெய்வம் செவாலியர் சிவாஜி புகழ். உயிர் உள்ளவரை எங்கள் உயிர் உள்ளவரை நடிகர் திலகம் சிவாஜி காண்டி உயிர் இருக்கும். எங்கள் உயிர் போனால் பிள்ளைகள் வளர்ந்து வந்து மீண்டும் சிவாஜி ரசிகராகத்தான் இருப்பார்கள். பேரம் பேத்திகள் யாராக இருந்தாலும் மண்ணை விட்டு மறந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட்டு மறக்கவே மாட்டார்கள். பராசக்தி முதல் படையப்பா வரை இன்று வரை வெற்றி நடை போடுகிற நடிகர் திலகம் உயிரோடு தான் இருக்கிறார். எங்கள் இதயத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் தியேட்டர்களிலும். இன்று எத்தனையோ தியேட்டர்கள் மூடினாலும் திறந்தாலும் நடிகர் திலகத்துக்காண்டி என்றும் நடிகர் திலகத்துடைய வசந்த மாளிகை படம் என்றும் இதே கதவு திறந்தே இருக்கும். டாக்டர் சிவாஜி நல்ல உள்ளம் படைத்த தெய்வம். அவருக்காண்டி வாழவில்லை, குடும்பத்துக்காண்டி வாழ்ந்தார். அவர் குடும்பத்துக்காண்டியே வாழ்ந்தார். பேரன் பேத்தி, வீடு வாசல், சூரக்கோட்டை, எத்தனை நடிகர்களை வாழ வைத்தாலும் அவர் யாரையும் கல்யாணம் பண்ணவில்லை. சொந்தத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார். நினைச்சிருந்தால் பத்மினி, கேர விஜயா, தேவிகா, எத்தனை நடிகர்களை கல்யாணம் பண்ண. அவரிடம் பணம் இருக்கிறது, குணம் இருக்கிறது, நல்ல எண்ணம் இருக்கிறது. நடிகர் என்றால் நடிப்போடு அவ்வளோதான், குடும்பம் என்றால் குடும்பத்தோடு அவ்வளோதான். கல்யாணம் முடிந்து பேரம்பேட்டை எடுத்து இன்று வரை புகழ் வாழ்ந்ததும் இல்லை, வாழ போகிறதும் இல்லை. நடிகர் திலகம் போல் எவரும் இந்த மாதிரி புகழ் வளரப்போவதும் இல்லை. எங்கள் உயிர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு. என் பேர் LK சிவாஜி ரமேஷ், தெற்கு மாவட்ட சிவாஜி மன்ற தலைவர்.